மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் தலைப்புல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரீஸை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதாவது பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தை பருவத்துல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இல்ல டாக்ஸிக் என்வரான்மெண்ட், டாக்ஸிக் ஃபேமிலியில நாம வளர்ந்து வந்திருந்தோம் அப்படின்னா, அங்க நடந்த சில சம்பவங்கள் நமக்குள்ள சில மனக்காயங்களை உண்டு பண்ணிருக்கும். அந்த மனக்காயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல நாம சில ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம சர்வைவலுக்காக நாம கத்துட்டு இருந்திருப்போம். ஆனா அந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜிய நாம வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கும் நமக்கே தெரியாம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அது நம்ம குடும்ப வாழ்க்கையில இல்ல உறவுகள் கிட்ட நமக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ நாம மத்தவங்கள தான் காரணம், நம்ம கஷ்டங்களுக்கு மத்தவங்க தான் காரணம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நமக்குள்ளேயும் இந்த பாதிப்புகள் இருக்கு, இதனாலயும் அந்த பாதிப்பு கஷ்டங்கள் வருது அப்படின்றது நமக்கு புரியறது இல்ல. அதை புரிய வைக்க தான் இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் 17 பேட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுல ஒரு பேட்டர்னை பத்தியும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பேட்டர்னான எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்ற பேட்டர்னை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த பேட்டர்ன் நிறைய மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க, உணருவாங்க. ஆனா நாம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு அவங்களால புரிஞ்சிருக்க முடியாது. இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்றது ஒரு வித டயர்ட்னஸ் தான். ஆனா இந்த டயர்ட்னஸ் நம்ம தூங்குறதுனால போகாது, நாம அமைதியா இருக்கிறதுனால போகாது, நம்ம ஃபுல்லா ஹீல் ஆயிட்டோம் அப்படின்னாலும் இந்த டயர்ட்னஸ் நம்மளை விட்டு போகாது. ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நம்ம எனர்ஜி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிடும். நம்ம ரொம்ப ஓவர் ஹெம் ஆயிட்டே இருப்போம். நம்ம நம்ம இதுக்கு மேல விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே, ஆனாலும் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னால பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த எபிசோடு உங்களுக்கானது. இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்ற பேட்டர்ன் எப்படி உருவாகுது அப்படின்னு நான் முதல்ல தெரிஞ்சுப்போம். இது ஓவர் நைட்லாம் உருவாகிறது கிடையாதுங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள உருவாகிறது தான் இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்றது. அதுவும் எஸ்பெஷலி நம்ம நார்சிஸ்டிக் அபியூஸாலேயோ இல்லை எமோஷனல் நெக்லெக்ட் அப்படின்ற ஒரு விஷயங்களால பாதிக்கப்பட்டிருந்தோம், அனுபவப்பட்டிருந்தோம் அப்படின்னாக்க இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தாக்கம், நமக்குள்ள உருவாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாக்கம் இது. ஸோ இது எப்படி உருவாகுது? முதல் விஷயம், நம்ம எப்ப பாரு ஆன் அலர்ட்ல இருப்போம். அப்படிதான் நம்மள அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் நம்மளை அப்படிதான் வச்சுட்டு இருந்திருக்கோம். எப்ப பாரு நம்ம அலர்ட்டாவே இருந்திருப்போம். அன்சேஃப் பாதுகாப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வளர்ந்து வந்திருப்போம். அதனால நம்ம நர்வஸ் சிஸ்டம் அங்க என்ன பண்ணிருக்கோம், எப்ப பாரு ஆக்டிவா இருந்தே பழக்கப்பட்டிருக்கும். அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, எப்ப பாரு அடுத்தவங்களுடைய மூட மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். கான்ஃபிளிக்ட் வரக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணும். மற்றவங்க என்ன ரியாக்ஷன் பண்றாங்க அப்படின்றத நம்மால முன்கூட்டியே யூகிச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது. நம்ம பேசுற ஒரு வார்த்தைகளையும் கவனத்தோட இருக்கிறது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் அலர்ட்னஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஹைப்பர் விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இது என்ன பண்ணும், நமக்குள்ள நிறைய எனர்ஜியை வீணாக்கிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன சொல்லி வச்சிருப்போம், அவன் எப்ப பாரு அலர்ட்டா இருப்பான், எப்ப பாரு சுறுசுறுப்பா இருப்பான், அது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலேயே இது அந்த பழக்கம் உள்ள நபரை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்றது உருவாகிறதுக்கு காரணம் அந்த டாக்ஸிக் என்வரான்மெண்ட், அன்சேஃப் என்வரான்மெண்ட் நம்ம எப்பவும் ஆன் அலர்ட் மோடிலே வச்சிருக்கிறது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், நாம நம்மளுடைய உணர்வுகளை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், எல்லாருடைய உணர்வுகளுக்கும் நாம பொறுப்பெடுத்துப்போம். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, எல்லாரையும் நாம தான் அமைதிப்படுத்தணும், எல்லாருடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் நாம தான் கேட்டு சரிப்படுத்தணும், நாம அடுத்தவங்களுடைய வழிகளை நாம வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் இந்த எமோஷனல் எக்ஸாஷன் உருவாகிறதுக்கு ஒரு காரணம். நம்ம எல்லாருக்குமே ஒரு புகலிடமா இருப்போம். எல்லாருமே நம்ம கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்ற ஒரு புகலிடமா நாம இருப்போம்.
ஆனா நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணுன்றப்போ அது யாருக்கிட்டயும் நமக்கு கிடைக்காது. ஸோ இது 2வது காரணம். 3வது காரணம், நாம நம்மளுடைய ஓன் ஃபீலிங்ஸ அழுத்தி அழுத்தி பாட்டில் அப் பண்ணி வைக்கிறது. ஸோ நம்மளோட எமோஷன்ஸுக்கு எங்கேயுமே இடம் இருக்காது. அதனால நாம நம்ம தேவைகள நிராகரிப்போம். ஆ அடுத்தவங்களுடைய நம்மளுடைய சொந்த உணர்வுகளையே நாம ஒதுக்கி வைப்போம். எப்ப பாரு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி நம்ம காட்டிப்போம். இந்த நம்மளுடைய எமோஷன்ஸ நம்ம சப்ரஸ் பண்றதுனால அது காணாமலாம் போகாது. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மலையா சேர்ந்துகிட்டு வரும். ஸோ அதனால உருவாகிறது தான் இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்றது. அடுத்து 4வது பாயிண்ட், நாம எப்பவுமே அடுத்தவங்களுக்கு அதிகப்படியா குடுத்துட்டு இருப்போம். நம்மள ஒருத்தவங்க விரும்புறதுங்காட்டியும் அவங்க மேல அதிகப்படியா அன்பு செலுத்துறது, அதிகப்படியா முயற்சிகள் எடுக்கிறது, அதிகப்படியான தியாகம் பண்றது. ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு கேட்கறாங்க, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு நம்ம குடுக்க போனோம் அப்படின்னா அதிகப்படிமா ஓவர் கிவ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது. என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்மளோட டைம குடுப்போம், நம்மளோட எனர்ஜிய குடுப்போம், நம்மளுடைய லவ்வ குடுப்போம், நம்மளோட எஃபோர்ட்ட குடுப்போம். ஆனா இதெல்லாம் குடுத்து குடுத்து நாம எம்ப்டி ஆனதுக்கு அப்புறமேலுக்கு தான் இதனுடைய தாக்கம் நமக்கு தெரியும். ஏன்னா சில இடங்கள்ல நீங்க எவ்வளவுதான் குடுத்தாலும் நீங்க அங்க மதிக்கப்பட மாட்டீங்க. நீங்க குடுத்துக்கிட்டே இருப்பீங்க, மதிக்கப்பட மாட்டேன்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க குடுக்கறத நிறுத்த மாட்டீங்க. இது உங்களுக்குள்ள அந்த வலிய இன்னும் அதிகமாக்கும். இதுவும் எமோஷனல் எக்ஸாஷனுக்கு ஒரு காரணம். காலப்போக்குல நீங்க என்ன நம்ப ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னா, நான் இன்னும் அதிகமா செய்யணும். இன்னும் அதிகமா செய்யணும். அப்பதான் அவங்களுக்கு என்ன புடிக்கும். அவங்க என் கூட இருப்பாங்க. அவங்க என்கிட்ட பேசுவாங்க. அவங்க என்னை விட்டு போமாட்டாங்க. என்ன வந்து பாப்பாங்க. என் மேல அக்கறை எடுத்துப்பாங்க. அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ள பதிஞ்சிரும். ஸோ இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்றது வீக்னஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள நாம ரொம்ப காலமா சுமந்துகிட்டு இருக்கிறதனுடைய அறிகுறி தான் இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்றது. ஸோ இந்த எமோஷனல் எக்ஸாஷன் உருவாகிறதுக்கு காரணமே நாம நார்சிஸ்டிக் என்வரான்மெண்ட் இல்ல அன்சேஃப் என்வரான்மெண்ட்ல இருந்திருந்தோம் அப்படின்னா எப்பவும் ஆன் அலர்ட்ல இருப்போம். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய உணர்வுகளை வந்து நாம முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நாம நம்மளுடைய சொந்த உணர்வுகளை அடக்கி வச்சிருவோம். நாம அதிகப்படியா கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த காரணங்களால தான் இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் உருவாகுது. சரி, இது நம்மளை எப்படி பாதிக்குது? இந்த எமோஷனல் எக்ஸாஷனுடைய பாதிப்பு நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியிலுமே இருக்கும். அது நம்ம நார்மல்னு நினைச்சு போயிட்டு இருப்போம். ஆனா அது உண்மையிலே நார்மல் கிடையாது. இன்விசிபிளான ஒரு பெயினை நமக்குள்ள அது அதிகமாக்கிட்டே வரும். அது ஒரு கட்டத்துல நாம வெடிக்கும் போதுதான் நாம இந்த பேட்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதே நாம உணர ஆரம்பிப்போம். ஸோ இந்த பேட்டர்ன் நம்மளை எப்படி எப்படிலாம் பாதிப்புக்கு உள்ளாக்கும் அப்படின்னாக்க, கான்ஸ்டன்ட் ஃபெட்டிக். எப்போ பாரு நம்ம டயர்டா இருப்போம். ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, வேலை செய்யலனாலும் சரி, சும்மா உட்காந்தாலும் சரி, நம்ம டயர்டா ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். சின்ன சின்ன செயல்கள் கூட நமக்கு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும். நாம ஒரு நேரத்துல ஒரு சில விஷயங்களை என்ஜாய் பண்ணிருப்போம். ஆனா இப்ப அதை நாம பார்த்தாலே நமக்கு அப்படியே ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்ற பேட்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத உணருங்க. முதல் விஷயம் கான்ஸ்டன்ட் ஃபெட்டிக். 2வது எமோஷனல் நம்ப்னஸ். சில நேரத்துல நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆயிடும். எப்படி அப்படின்னா, யாரு கூடயும் கனெக்ட் ஆக மாட்டோம். ஏன் நம்ம கூடயும் நம்ம கனெக்ட் ஆக மாட்டோம். எப்ப பாரு ஒரு வித வெறுமை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால சந்தோஷத்தையும் உணர முடியாது, துக்கத்தையும் உணர முடியாது, கவலையும் உணர முடியாது. ஸோ இது வந்து நம்ம வந்து கேர் எடுத்துக்கல அப்படின்றதுனால கிடையாது. நமக்குள்ள அதிகப்படியா வச்சு வச்சு அழுத்துறதுனால, அந்த உணர்வுகளை மேல மேல இன்னும் அழுத்துறதுனால அந்த எமோஷனல் உணர்வுகள் மறுத்து போகுதல் அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருப்போம். இது 2வது பாதிப்பு. 3வது பாதிப்பு இரிட்டேட்டர். சில விஷயங்கள் நமக்கு இரிட்டேட் ஆகும். ஈஸியா இரிட்டேட் ஆயிடுவோம். சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு பெருசா தோணும்.
அதாவது நமக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா தான் இருக்கும். அது ஒரு நமக்கு நல்ல விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அதனால நாம இரிட்டேட் ஆவோம். ஈஸியா ஓவர்ஹெம். நம்ம வந்து அப்படியே ஒரு மாரி சலிப்புத்தன்மை நமக்கு அதிகமாயிடும். மக்கள்ட்ட இருந்து நம்ம விலகி தனியா இருக்கணும் அப்படின்னு நாம உணர்வோம். இதெல்லாம் ஏன் உருவாகுது அப்படின்னாக்க, நம்மகிட்ட கெப்பாசிட்டி ரொம்ப லோவா இருக்கு. எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கு. ஸோ இதுவும் ஒரு பாதிப்பு. அடுத்து லாஸ் ஆஃப் மோட்டிவேஷன். எதுவுமே நம்மள மோட்டிவேட் பண்ணாது. எத ஒரு காலத்துல நம்ம ரொம்ப விரும்பி விரும்பி செய்தோமோ, விரும்பி விரும்பி தேடி தேடி போய் விரும்பி விரும்பி செய்தோமோ, அது நமக்கு இப்போ ஒண்ணுமே இல்லாத மாரி தோணும். அதுக்கிட்ட நம்ம ரொம்ப விலகி போயிருப்போம் நாம. நம்ம என்ன நினைப்போம், வாழ்க்கையில அடுத்த பாயிண்ட் என்ன? தெரியாது. எனக்கு எதையுமே செய்யறதுக்கு எனர்ஜியே கிடையாது. அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம வந்துருவோம். ஸோ இந்த பாதிப்பும் உங்களுக்கு இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்ற பேட்டர்னால வரும். அடுத்து டிஃபிகல்டி செட்டிங் பவுண்டரிஸ். நீங்க எப்பப்பெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆவுறீங்களோ, அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க எஸ் சொல்றதுதான். உங்களுக்கு எதுவுமே செய்ய பிடிக்காது. ஆனா எஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஒத்துக்கணும்னு தோணாது. நோ சொல்லணும்னு தோணும். ஆனா வெளியில எஸ்ன்னு சொல்லுவீங்க. எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா பிடிக்குதுன்னு வெளியில சொல்லுவீங்க. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா வேணும்னு சொல்லுவீங்க. உள்ள ஒண்ணும் வெளியில ஒண்ணுமா இருக்கிறதுனால உங்களோட எனர்ஜி உங்களையே உங்களுக்கு 2 விதமா நீங்க பார்ப்பீங்க. அதனாலேயே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி வேஸ்டா போகும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு, வெளியில ஒரு மாதிரி இருக்கு. 2மே அலைன் ஆகவே இல்ல. அப்ப அந்த இடத்துல எனர்ஜி வேஸ்ட் ஆகும். குற்ற உணர்ச்சி மேலெழும்பி வரும். இதனால உங்களால பவுண்டரிஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இது உங்களுக்குள்ள ஆழமா ஒரு உணர்வை விதைச்சிரும். என்ன அப்படின்னாக்க, நான் எல்லா நேரமும் ஸ்ட்ராங்கா இருந்து இருந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். என்னால இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. அப்படின்ற ஒரு நெனப்புக்கு உங்கள கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்ற பாதிப்புனால பேட்டர்னால என்னென்ன பாதிப்புகள்னா, கான்ஸ்டன்ட் ஃபெட்டிக். எப்ப பாரு உடம்புல எனர்ஜியே இல்லாத மாரி ஃபீல் பண்ணுவீங்க. உணர்வு ரீதியா மறுத்து போற ஒரு ஒரு வித பழக்கத்துக்கு ஆளாயிடுவீங்க. எல்லாமே உங்கள இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். எதுவுமே உங்கள மோட்டிவேட் பண்ணாது. உங்களால பவுண்டரி செட் பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த எமோஷனல் எக்ஸாஷனால உருவான பாதிப்புகள். சரி, இந்த பேட்டர்ன்ல இருந்து நம்ம இப்ப எப்படி வெளியில வரலாம்? இந்த பேட்டர்ன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா, நம்மள ரொம்ப புடிச்சு அழுத்தி, நம்மள ரொம்ப தள்ளி தான் இந்த பேட்டர்ன்ல இருந்து வெளியில வரணும் கண்டிப்பா முடியாது. இது உங்கள நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துறது மூலியமா தான் இந்த பேட்டர்ன்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். நீங்க முதல்ல உங்கள நம்ப ஆரம்பிக்கணும். நீங்க செய்யற செயல் சரியானது, எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாத நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். உண்மையிலே நீங்க குற்ற உணர்வுன்னு நினைக்கிற எதுவுமே உண்மையான குற்ற உணர்வு கிடையவே கிடையாது. மத்தவங்க உங்களுக்குள்ள புகுத்தின ஒரு வித ஒரு வித என்ன சொல்றது? குற்றம் சாட்டுதல் தான் அது குற்ற உணர்வா உங்களுக்கு தோணுது. ஸோ குற்ற உணர்வே இல்லாம, ஒரு வித அமைதியான நிலைக்கு நீங்க உங்கள அனுமதிச்சா மட்டும் தான், இந்த பேட்டர்ன்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் இத உணருங்க. ஆமா, நான் ஓவரா எக்ஸாஷன் ஆயிட்டேன். என்னால முடியல அப்படின்றத உணருங்க. அத எக்ஸாஷன் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கும் அத மினிமைஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. நான் இப்ப ரொம்ப எமோஷனலா ரொம்ப டயர்டா இருக்கிறேன். நான் இந்த மாதிரி ஃபீல் பண்றது சரிதான். அப்படின்னு நீங்க முதல்ல உங்கள நீங்க வேலிடேட் பண்றது தான் ஹீலிங்க்கான முதல் ஸ்டெப். முதல்ல இந்த எக்ஸாஷன் அப்படின்னு ஒண்ணு நமக்குள்ள இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். முதல் பாயிண்ட். 2வது, அமைதியா இருக்கவும், ஓய்வு எடுக்கவும் முதல்ல உங்களுக்கு நீங்க பெர்மிஷன் குடுங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், அமைதியா இருந்தாலோ, ஓய்வு எடுத்தாலோ சோம்பேறித்தனம். எந்த ஒரு ப்ரொடக்டிவுமே இல்லாம இருக்கிறோம். ஒரு நாளையும் வேஸ்ட் பண்றோம். அப்படின்ற நெனப்பு நமக்குள்ள இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, 24 மணி நேரத்துல நீங்க எவ்வளவோ வேலை செய்யறீங்க. அது ஏன் எதுவும் வேலையா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அதனால ஓய்வு எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தேவையான ஒண்ணுன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க.
ஓய்வு அப்படின்றது சோம்பேறித்தனம்லாம் கிடையவே கிடையாது. அது ரெக்கவரி செஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கூட இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பையன் வந்து தினமும் காலையில எழுந்து எக்சர்சைஸ் பண்ணுவான். ஜாகிங் பண்ணுவான், ரன்னிங் போவான், எக்சர்சைஸ், ஃபிளிப் எல்லாமே பண்ணுவான். பண்ணிட்டு மதிய நேரத்துல நல்லா தூங்குவான். நான் கேட்டேன், "என்னடா காலைல இவ்ளோ எக்சர்சைஸ் பண்ற, இப்படி தூங்குறியே?" அப்படின்னு. "அம்மா உனக்கு இத பத்தி தெரியாதாம்மா?" அப்படின்னு. "இல்லப்பா தெரியல, சொல்லுப்பா" அப்படின்னு. நம்ம எந்த அளவுக்கு எக்சர்சைஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு ரெஸ்ட் நாம குடுக்கணுமா அப்படின்னு. இந்த விஷயமே எனக்கு அவன் சொல்லி தான் எனக்கே தெரியுது. நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன் இத்தன நாளு, நம்ம தூங்குற நேரம் தவிர மத்த நேரத்துல ரெஸ்ட் எடுத்தா, அது ஒரு குற்ற உணர்வு, அது ஒரு தப்பு, நாம எதுவுமே பண்ணல, நாம சோம்பேறித்தனமா இருக்கிறோம்னு நாம நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம உடம்புக்கு தேவையான உணர்வ, ஓய்வ அந்தந்த நேரத்துல நாம கண்டிப்பா குடுக்கணும்னு நான் புரிஞ்சுகிட்டேன். ஸோ, இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்ம என்னென்ன பர்மிஷன் நம்ம குடுக்கணும் அப்படின்னாக்க, நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிறது நல்லது. அதுக்கான குற்ற உணர்வு நமக்கு தேவையே கிடையாது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் இடையில பிரேக் எடுங்க. அது ரொம்பவும் நல்லது. சில நேரங்கள்ல நீங்க எக்ஸாஷனா இருக்கும்போது தாராளமா நோ சொல்லுங்க. எல்லா பொறுப்பையும் உங்க தலை மேல தூக்கி வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த பொறுப்புகள குறைங்க. உங்களுக்கான அதிகப்படியான அடிப்படையான பொறுப்புகள மட்டும் நீங்க கையில எடுங்க. தேவையில்லாத பொறுப்புகள நீங்க கையில எடுத்துக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க பர்மிஷன் நீங்க தான் அலோவ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2வது ஸ்டெப். அடுத்து உங்களது எது எது இல்லையோ, உங்களுக்கானது எது எது இல்லையோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? நீங்க மத்தவங்க எல்லாருடைய உணர்வுகளையும் சுமந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க தான் ஒரு முடிவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அத முதல்ல நிறுத்துங்க. அது தேவையே இல்ல. ஒரு ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இது என்னுடைய பொறுப்பா? இல்ல நான் அதிகப்படியா எடுத்துக்கிறேனா? அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு அது தேவையில்லன்னா அத விட்டுடுங்க. உண்மையிலே விட்டுருங்க. இதனால உங்கள செல்ஃபிஷ்ன்னு சொன்னா சொல்லிட்டு போகட்டும். தப்பே கிடையாது. உங்கள பொறுப்பு இல்லாதவங்கன்னு சொன்னா சொல்லிட்டு போகட்டும். தப்பே கிடையாது. உங்களுக்கு உங்க உடம்ப தவிர வேற எதுவும் இங்க முக்கியம் கிடையாது. அந்த உடம்புக்கு என்ன தாங்க முடியுமோ அவ்வளோதான் நீங்க குடுக்கணும். அது உடம்பாகட்டும், மனதாகட்டும். ஸோ உங்களுக்கு தொடர்பு இல்லாத எல்லாத்தையும் நீங்க ரிலீஸ் பண்ணணும். இது 3வது பாயிண்ட். அடுத்து உங்க தேவைகள முதல்ல நீங்க சரிப்படுத்துங்க. அதாவது எப்ப பாரு அடுத்தவங்க மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட, குடும்பம்னா எல்லார் மேலயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுதான். ஆனா, நீங்கங்க பண்றது அடுத்தவங்கள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க. உங்க மேல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ, இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவ? உங்கள சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவ? சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும். தாராளமா எடுத்து செய்யுங்க. தப்பே கிடையாது. அடுத்தவங்களுடைய தேவைகள மட்டுமே முன்னிறுத்தாம, உங்களுடைய தேவைகளையும் நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. பவுண்டரி செட் பண்ணுங்க. நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. எனக்குன்னு கொஞ்சம் டைம் வேணும்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. தப்பே இல்ல. என்னால இப்ப இத செய்ய முடியாதுன்னா, முடியாதுதான். தைரியமா நில்லுங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களுடைய எனர்ஜிய உங்களால புரொடெக்ட் பண்ண முடியும். இது 5வது பாயிண்ட். உங்களுடைய எனர்ஜிய திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வாங்க. ஹீலிங் அப்படின்றது ஒரே நாள்ல நடந்துராதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்கள நீங்க ரீஸ்டோர் பண்றது மூலியமா தான் நடக்கும். அமைதியான இடங்கள்ல அதிகமா இருக்க பழகுங்க. இயற்கைய நேசிங்க. உங்களுடைய கிரியேட்டிவிட்டி என்னவோ அத எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவ் செல்ஃப் டாக் குடுத்துக்கோங்க. இது உங்களுடைய எனர்ஜிய உங்களுக்கு திரும்ப குடுக்கும். படிப்படியா குடுக்கும். ஸோ இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்ற பேட்டர்ன்லேருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படின்னா, முதல்ல இந்த எக்ஸாஷன் நமக்கு இருக்கிறத நாம ஒத்துக்கணும். அத பத்தி எந்த ஒரு குற்ற உணர்வும் படக்கூடாது. 2வது நாம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான பர்மிஷன் நம்ம உடம்புக்கு கண்டிப்பா நாம குடுக்கணும். 3வது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. 4வது நம்ம தேவைகளையும் நாம கவனிக்க ஆரம்பிக்கணும். 5வது பவுண்டரி செட் பண்றதன் மூலியமா நம்மளுடைய எனர்ஜிய நாம பாதுகாக்கணும். 6வது உங்க உடம்புக்கான தேவைகள நீங்க பாதுகாக்கிறதன் மூலியமா உங்களுடைய எனர்ஜிய திரும்பவும் கொண்டுட்டு வர முடியும். ஸோ இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்ற பேட்டர்ன்ல இருந்து இந்த ஸ்டெப்ஸ பயன்படுத்தி உங்களால ஹீலிங்க்கு வர முடியும். சரிங்களா? ஸோ நீங்களும் எமோஷனலா எக்ஸாக்ட் ஆவற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது இதுதான்.
நீங்க சோம்பேறியானவங்க கிடையாது, வீக்கு கிடையாது, ஃபெயில் ஆனவங்களும் கிடையாது. ஜஸ்ட் டயர்ட் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு தேவையில்லாத நெறைய விஷயங்கள உங்களுக்குள்ள சுமந்துகிட்டு இருந்ததுனால வந்த டயர்ட்னஸ் அது. அதனால ரெஸ்ட் எடுக்கிறது ஓகே. எல்லாத்தையும் நிறுத்துறது ஓகே. உங்கள நீங்க சூஸ் பண்றது ரொம்பவும் ஓகே. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள நீங்க சுமக்கிறத நிறுத்துங்க. ஹீலிங் அப்படின்றது நீங்க புஷ் பண்றதுனால நடக்கவே நடக்காது. ஆனா, உங்க உடம்பினுடைய உண்மையான தேவைகள மதிக்கிறதன் மூலியமா மட்டும் தான் நடக்கும். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள எப்போ உங்க மனதிலிருந்து தூக்கி போடுறீங்களோ, அந்த இடத்துல அந்த எமோஷனல் எக்ஸாஷன் குறைஞ்சு, எனர்ஜி அப்படின்றது அதிகமாகும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எமோஷனல் எக்ஸாஷனால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்க உடம்புக்கு எனர்ஜி முக்கியம். மனதளவிலும், உடலளவிலும். உங்கள நான் மீண்டும் அடுத்த பேட்டர்ன்ல இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்க உடம்பையும், மனதையும் எமோஷனல் எக்ஸாஷனுக்கு உட்படுத்தாம எனர்ஜியோட இருக்க பழகுங்க.